அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றொரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போட்டி பயிற்சிகளுக்குரிய உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற வினாத்தாள் ஒன்றை அணுகுவதற்கான வழிகாட்டல் வகுப்பு தொடரிலே கடந்த செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடிய வினாத்தாளின் தொடர்ச்சி இன்றைக்கு கலந்துரையாடப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த போட்டி பயிற்சியில ஐக்கு பேப்பர்ல வர சவால் என்னன்னு சொன்னால், புதிய வகை வினாக்கள் என்ற விட நேரம் தான் பிரதானமான பிரச்சனை. அதாவது உங்களால வினாத்தாளுக்கு விடையெழுக்கிறதுல பெரிய இடர்பாடு இல்லை. ஆனால் அந்த வினாத்தாளை நேரத்துக்குள்ள அணுகிறது தான் இடர்பாடு இருக்கிறது. அதுதான் உங்களோட பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் திரும்ப திரும்ப வழிகாட்டுறது, நீங்கள் எவ்வளவு வினாக்களை செய்து பார்க்கிறீர்கள். சும்மா செய்து பார்க்கிறேன்டா எடுத்து செய்யறதில்ல, டைமுக்குள்ள எடுத்து செய்யக்கூடிய ஆற்றலை நீங்க வளர்க்க வேண்டும். அதற்கான வழிகாட்டெல்லாம் இந்த வகுப்பு நடக்கிறது. நான் வகுப்புல கொஞ்சம் சிலோவா தான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், புதிதாக இணைந்திருக்கிறவர்கள் பலர் இப்போ இந்த வினாத்தாளை இப்பொழுதுதான் சந்தித்திருப்பீர்கள். அவர்களுக்காக இந்த வினாக்களை நாங்கள் இலகுவாக அணுகுவதற்குரிய அடிப்படையில இருந்து சிலோவா செய்து கொண்டு பாறேன். கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ்ல வந்த பிறகு எடுக்கும். இப்ப நாங்க ஒரு பேப்பரை 2 கிளாஸ்ல செய்கிறோம். ஒரு இன்னும் கொஞ்ச நாள் போக ஒரு கிளாஸ்ல ஒரு பேப்பர் 50 வினா என்ற மாதிரி தான் வகுப்பு இருக்கு. அப்ப இப்ப ஒரு வகுப்புல 25 கேள்வின்றா கொஞ்சம் சிலுவா தான் போகும். அடுத்த கட்டம் ஒரு வகுப்புல 50 கேள்வி என்று வருகிற போது கொஞ்சம் வேகமா போகும். அப்போ உங்களுக்கும் அந்த ஐடியாஸ் வந்துடும். இப்ப பாருங்க, இந்த கேள்வி ஏற்கனவே பல தடவைகள் போட்டி பயிற்சிகளுக்கு வந்திருக்கு. இந்த முறை என்று இல்லை, பல தடவைகள் வந்திருக்கு. அப்ப வரலாம், வராமலும் விடலாம். ஆனா இந்த வினாவுண்ட அணுகுறதுக்கான ஐடியா தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த ஆண்டுகள்ல அல்லது அடுத்தடுத்த வடிவங்கள்ல வருகிற போது அணுகக்கூடிய. கொழும்புல இருந்து காலிக்கு 115 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காணிக்கு பயணிக்கிற பேருந்துகள் 10 நிமிஷம் டீ குடிக்க நிப்பாட்டும். உங்களுக்கு தெரியும், லாங் ட்ரிப் பஸ்களை பார்த்தீங்கன்னா இங்கேயாவது கொண்டே ஒரு காமனத்தியெல்லாம் மரமத்தியெல்லாம் டீ குடிக்க நிப்பாட்டும். இப்போ மொத்த பிரியான நேரம் 2 மணித்தியாலம் 40 நிமிஷம். அப்புறம் டீக்கு நிக்கிற நேரத்தையும் சேர்த்துதான் அந்த 2 மணித்தியாலம் 40 நிமிஷம். அப்போ உண்மையா 2.5 மணித்தியாலம் போகும். 10 நிமிஷம் டீ குடிக்க நிற்கிறபடியா 2 மணித்தியாலம் 40 நிமிஷம். ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் கொழும்புலேருந்து காலிக்கும் காலிலேருந்து கொழும்புக்கும் பேருந்தா புறப்படும். 10 மணிக்கு வலிக்கிட்டா அடுத்த 10, அடுத்த 10, 10:45 அந்த காமனத்தியாதூர்கா பஸ் போய்கொண்டு விடிய 4:30க்கு துவங்கினால் இரவு 10:30 மட்டும் பேருந்து சேவை நடைபெறும். தொடங்கி வரை என்று சொல்லி ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு வழி பயணத்தின் பின் 50 நிமிடம் ஓய்வு வழங்கப்படும். இப்போ கொழும்புல இருந்து காலைக்கு பஸ் வந்ததுன்னா பஸ் வந்தோன்னா 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போட்டுதான் திருப்பி அங்கேருந்து படிக்கும். இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வினாவா அணுகும். இந்த வினா 2 விதமா அணுகலாம். ஒன்று நேரடியா கணிக்கிறது, இன்னொன்று மேனுவலா நாங்க செய்து பார்ப்போம். இப்ப மேனுவலா செய்து பார்த்து ஐடியா வந்தால்தான் நீங்க நேரடியா கணிக்கிற ஆற்றலை பெறுவீங்க. இல்லைன்னு சொன்னா நேரடியா கணிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பாடமாக்கி வச்சு செய்ய முடியாது. இப்ப பாருங்க, 4:30க்கு வெளிக்கிடுது. டிராவலிங் டைம் 2 மணித்தியாலம் 10 நிமிஷம். அப்ப டீ குடிக்க நிப்பாடுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது கொழும்பு, இது காலம். இங்கே இருந்து பஸ் 4:30 வெளிக்கு. நாலு முப்பது மணிக்கு. அப்ப காலையில எத்தனை மணிக்கு பஸ்? கதைக்கோணம் பிள்ளை. அப்பதான் உங்களுக்கு இந்த ஐடியா வரும். கொழும்புல இருந்து 4:30க்கு காலையில பஸ் வலிக்குதா, காலையில இருந்து எத்தனை மணி பஸ் வலிக்கும்?
அங்கே 4:30 தான் அப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் தொடங்கும். அடுத்த பஸ் 4:45 மணிக்கு. அங்கிருந்து 4:45 பஸ் இருக்கு. இப்ப இந்த பஸ் இதுல வெளிக்கிடுதுன்னு சொன்னா இன்னொரு பஸ் இங்க ரன்னிங்ல நிற்கும் ரோட்ல. 4:30 வெளிக்கிட்ட பஸ் ரன்னிங்ல இருக்கு. காமனத்தியால முடிச்சு. அடுத்தது 5 மணிக்கு பார்த்தா இந்த பஸ் படிக்கிறது. முன்னுக்கு எத்தனை பஸ் போய்கொண்டு 2 பஸ் போய்கொண்டு 4:45 பஸ்ஸும் போகும், 4:30 பஸ்ஸும். அப்ப கொழும்புல இருந்து பஸ் இப்படி லைன்ல போய்கொண்டு இருக்கும். 4:30 ஒரு பஸ் போகும், 4:45 அடுத்த பஸ் போக 4:30 பஸ் கொஞ்சம் தூரம் போயிருக்கு. 5 மணிக்கு அடுத்த பஸ் வலிக்காக 4:45 பஸ் கொஞ்சம் தூரம் போயிருக்கு, 4:30 பஸ் அதுக்கு முன்னுக்கு போயிருக்கு. அதே மாதிரி காலையிலேருந்து ஒரு பஸ் திறக்க அடுத்த பஸ் வரும், அடுத்த பஸ். அப்ப இப்படி 2 பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் போய்கொண்டிருந்தால் ஒரு கட்டம் வரையில ரோட்ல ஒரு பஸ்ஸையும் சந்திக்கா. இப்பதானே வலிக்கிட்டு ஒரு கட்டத்துல பஸ் ஓடத்துவாங்க. 2 மணித்தியால 40 நிமிஷம் உங்களுக்கு டிராவலிங் டைம் சொன்னார். அப்ப டீக்கு நிப்பாட்டி இருந்தா சரி, நடு தூரத்துல டீக்கு நிப்பாட்டி இருந்தா இந்த பஸ் போக அந்த பஸ் இது விளங்கு. சரி, இப்ப 4:30 வலிக்கிட்ட பஸ் காலைக்கு எத்தனை மணிக்கு வந்து சேரும்? 4:30 வலிக்கிட்ட பஸ் கொழும்புல இருந்து 4:30 வலிக்கிட்ட பஸ் காலைக்கு வந்து சேருக்கு என்ன தேங்க? 7:10. 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் சொல்றாரு. 4:30யோட 2:30 கூட்டினால 7. அப்போ 7:10 இங்க வந்துச்சு. ஆனா 7:10 வந்தால் அவர் உடனே திரும்பிடலாம். அவர் எத்தனை மணி திரும்பலாம்? 8 மணி. 8 மணிக்கு தான் திரும்பலாம். 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போட்டு 8 மணிக்கு தான் அந்த பஸ் திரும்பி. அப்ப காலி பஸ் ஸ்டாண்ட் இருந்து எத்தனை மணி மட்டும் நீங்க பஸ் விடும்? 8 மணி வரை. 8 மணிக்கு இந்த பஸ் திருப்பி அனுப்பலாம். 7:45 மட்டும் நீங்கள் சொந்தமா பஸ் வச்சிருக்கோம். 4:30 விடணும், 4:45 விடணும், 5 மணிக்கு விடணும், 5:45 5:15 விடணும், 5:30 5:45 6 6:15 6:45 7 7:30 7:45. சரி, 8 மணிக்கு வந்த பஸ் திருப்பி அனுப்ப. அப்ப காலி பஸ் ஸ்டாண்ட்ல 4:30 7:45 மட்டும் பஸ் நீங்கள் வச்சிருக்கோம். அதே மாதிரி கொழும்பு பஸ் ஸ்டாண்ட் காரணம் எத்தனை மணி மட்டும் சொந்த பஸ் விடுவோம்? கொழும்பு டிப்போ 7:45 மட்டும் 7:45 மட்டும் போடுவோம். 8 மணிக்கு காலி பஸ் வருந்தா திருப்பி அனுப்பி முடியும். கொழும்பு பஸ் இது 7:10 வரும். ஒரு 8 மணி மட்டும் ரெஸ்ட் எடுத்து போட்டு திருப்பி 8 மணிக்கு திருப்பி அனுப்பி விடலாங்க. இந்த விஷயம் விளங்கினாதான் கேள்வி போகலாம். நான் சொல்ற விஷயம் வேற. அப்ப அந்த கொழும்பு பஸ் டிப்போக்கு சொந்தமா கொஞ்சம் பஸ் வேணும், காலி பஸ் டிப்போக்கும் கொஞ்சமா சொந்த பஸ் வேணும். அப்புறம் 8 மணிக்கு பிறகு பிரச்சனை இல்லைன்னா வந்த பஸ்ஸையே திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கு. 4:30 வலிக்கிட்ட பஸ் 8 மணிக்கு வந்து 4:45 வலிக்கிட்ட பஸ் 8:15 வலிக்கும். அது 7:10 வந்தா அது 15 நிமிஷம் பிந்தி வரும். 7:25 வந்து அப்ப 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் 8:15 அனுப்பலாம். அப்புறம் வார பஸ்ஸையே இப்படி திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கு. இப்ப கேள்விக்கு வருது. முதலாவது, கொழும்பிலிருந்து காணி நோக்கி ஒரு நாளைக்கு எத்தனை
ஒரு வழி பேருந்து சேவை நடைபெறும். கொழும்பிலிருந்து காலி எத்தனை ஒரு வழி பேருந்து சேவை, அதாவது வன்வே கொழும்பிலிருந்து காலி நோக்கி எத்தனை பஸ் போகும்? காலமே 4:30 கொழும்புல இருந்து வலிக்கிடும் பஸ். இரவு 10:30 எத்தனை 22:30 22:30 மட்டும் பஸ் ஓடும். முதலாவது பஸ் 4:30 வலிக்கிடும், கடைசி பஸ் 10:30 22:30 வலிக்கும். 4:30 10:30 எத்தனை மணித்தியா? பதினெட்டு மணி. பாருங்க, 22 வேலை 4:30 கழிச்சா 18. அல்லது நீ பார்க்கலாம் கையில. நான் சும்மா 4:30 காலம் 4:30 பின்னேற 4:30 10 மணித்தியாலம் ஒரு 12 மணித்தியாலம். இது 4:30 10:30 அங்கால 6 மணித்தியாலம் 12 மாதம் 18 மணித்தியாலம். அப்ப கொழும்புல 18 மணித்தியாலம் ஓட போகுது. கொழும்பு டிப்போல 18 மணித்தியாலம் பஸ் ஓடும். காமத்தியாலத்துக்கு ஒரு பஸ் வலிக்குது. அப்ப ஒரு மணித்தியாலத்துல எத்தனை பஸ்? 4 4:30 ஒரு பஸ், 4:45 ஒரு பஸ், 5 மணிக்கு 5:15 ஒரு பஸ், 5:30 அடுத்த பஸ். அப்ப இந்த 4:30 5:30 5:15 பார்த்தா 4 பஸ். இந்த 5:30 அடுத்தது 5:45 6 6. அப்ப ஒரு மணித்தியாலத்துல 4 பஸ். ஒரு 5:30 6 அப்படி பார்த்து ஒரு மணித்தியால 4 பஸ் 18 மணித்தியால 18 4 72 சக 1 73. ஏன் சக 1 சொல்லுங்க? 4:30 போன பஸ். இங்க பாருங்க, 4:30 5 கால், 5:30 6 கால், அப்போ 9:30 10 கால். ஆனா 10:30 ஒரு பஸ் கடைசி பஸ் வலிக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த 10:30 பஸ் என்ன செய்யணும்? கூட்டம். அப்ப எத்தனை ஒரு வழி பயணம் நடக்கும் என்றால் 73 ஒரு வழி பயணம் நடக்கும். அப்ப நாங்கள் இப்படி எழுதி பார்த்த மாதிரி எல்லாம் நீங்கள் எழுதி பார்க்க தேவையில்லை. நான் விளங்கப்படுத்தினா நீங்கள் பார்க்க வேண்டிய இவ்வளவு. பாருங்க, 4:30 வலிக்கிட்டது, இரவு 10:30 மட்டும் ஓடுது. அப்ப இதுக்கிடையில 18 மணித்தியாலம் இருக்கிறது. ஒரு மணித்தியாலத்துல 4 பஸ், 18 மணித்தியாலம் 72, கடைசியா 10:30 போற பஸ்ஸையும் சேர்த்து 73. அந்த ஏன் 10 எழுதி காட்டுங்க. 4:30 4:45 5 5 கால், அப்புறம் 5:30 5:45 6 6 கால், அப்புறம் 6:30 6:45 7 7 கால். அப்படி இரவு 9:30 9:45 10 10 கால், 10 காலோட முடிஞ்சிடும். ஆனா 10:30 ஒரு பஸ் வலிக்கிறபடியா அந்த உண்டை கூட்டம், கம்பங்களுக்கு காக்க மாதிரி உண்டு கூட்டம். அப்ப 73 ஒரு வழி பயணங்கள் நடைபெறும். ஓகே, 73 அநேகமானார்கள் 72 தான் கணிச்சிருக்கு. காலையிலேருந்து கொழம்பு நோக்கி எத்தனை ஒரு வழி பயணங்கள்? அதுவும் 73 தான். 73 தான். ஏன் அங்கே 4:30 வலிக்கிட்டது, 10:30 கடைசி பஸ். ஓகே, இது விளங்கிட்டோ? இருவழி பயணம்ன்றது வேற. இருவழி பயணம்டா போய் திரும்பி வர. இது வன்வே. எத்தனை வன்வே, அங்கே எத்தனை பஸ் வலிக்கிடும். சரி, அடுத்தது முதலாவதாக கொழும்பிலிருந்து புறப்படும் பேருந்து காலியிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட எத்தனை பேருந்துகளை இடையில் சந்தி. அதுதான் அந்த படாஞ்சொலி காட்டு. முதலாவதாக கொழும்பிலிருந்து புறப்பட்டது. முதலாவதாக வலிக்கிட்ட பஸ் கொழும்பிலிருந்து 4:30 வலிக்கிடும். சரி, ஓட துவங்கிச்சு. இப்படியோ ஓடிக்கொண்டிருந்தால்
பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4:30 வலிக்கிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போல காலவேல வேலைக்கு வலிக்கிட்டா ரோட்ல பஸ்ஸுகள் இருக்கா? ஏன் இருக்கா சொல்லுங்க. அப்பதான் நான் டிப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிப்போல எல்லா டிப்போல இருந்தும் அப்பதானே கூட துவங்கி பகல்ல வேறங்க நீங்கள் வலிக்கிற இன்னொரு பஸ் உள்ளுக்கு வரும். உதாரணமா பாத்தீங்கன்னா கொழும்பு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்கள் மத்தியானம் வலிக்கிட்டீங்களா, நீங்கள் பஸ் வலிக்கிட்டு வாசல்ல போக ஒரு பஸ் வரும், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு பஸ் வரும், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு பஸ் வரும். அப்படி பஸ் வந்து கொண்டு இருக்கு. ஏனென்றா வேலைக்கு வலிக்கிட்டு. ஆனால் காலமா வலிக்கிட்டா அப்படி இருக்காது. நீங்கள் 4:30 இங்க இருந்து வலிக்கிட்ட பஸ் அதுவும் 4:30 தான் அங்க இருந்து வலிக்கும். அப்ப இவர் 4:45 வலிக்கிறாங்க, முன்னுக்கு 4:30 சொல்லு போகும். அங்கேயும் 4:45 வலிக்கிறாங்க, முன்னுக்கு 4:30 தான் போகும். இது சந்திக்க திருப்பி 5 மணிக்கு பார்த்தா 3 பஸ் ரன்னிங்ல இருக்கு. இங்கே 3 பஸ் இருக்கு. பிறகு 5:45 பார்த்தால் ஒரு 6 மணி 7 இப்படி போய்கொண்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பார்த்தாலும் இப்படி தொடர்ந்து பஸ் போய்கொண்டு இருக்கு. அங்க இருந்து தொடர்ந்து பஸ் வந்து கொண்டு இருக்கு, காலி பஸ். அப்ப இப்படி வரதான் சந்திப்பு பெறன் ஒரு பஸ்காரனுடைய ஒன்றை சந்திச்சு அங்கால அடுத்து 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 வந்து கொண்டு இவர் இப்படி போய் கொண்டு இருக்கிறேன், அவர் அப்படி வந்து. அப்ப ஒரு அரைவாசி நேரம் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே வேகத்துல போனா அரைவாசி தூரம் போனா பிறகுதான் சந்திப்பிடும். அரைவாசி தூரம் போனா பிறகு 110 கிலோமீட்டர் ஒரு 55 கிலோமீட்டர் கடந்தா பிறகுதான் பிறகு பஸ்ஸுகள் சந்திச்சு கொண்டு போகும். அது விளங்குதானே? சரியோ? அப்ப அவன் கேட்கிறான், எத்தனை பஸ்ஸை சந்திப்பார், எத்தனை பஸ்ஸை சந்திப்பார். இவர் 4:30 வலிக்கிட்டார், இங்க வந்து சேர 7:10 ஆகும் சொன்னார். 4:30 வலிக்கிட்டவர் இங்க வந்து சேர 7:10 ஆகும். 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் இந்த டிராவலிங் டைம். கொழும்பு பஸ் 4 மணிக்கிட்டாரு, 2:30 மணித்தியாலம் 10 நிமிஷம், 2:30 மணியாடம் 7, டீன்றோட 7:10 தான் இங்க பேர். அப்ப இந்த 7:10 இங்க வந்து சேரும் வரையில இங்க இருந்து வலிக்கிட்ட பஸ்ஸுகளை சந்திக்க மாட்டேன். சந்திப்பேர். ஆனால் 7:10 ஒரு பஸ் போவார். இவர் கடைசியா இந்த பஸ் சந்திப்பார். காலையில இருந்து வலிக்கிட்ட எத்தனை மணி பஸ் சந்திப்பார்? 7 மணி பஸ். 7 மணி பஸ். சரி, 7 மணி பஸ். அடுத்த பஸ் 7 காலுக்கு தான் வலிக்கும். இவர் 7:10 வந்து அடிச்சிருவார். அடுத்த பஸ் 7 அதுக்கு பிறகுதான் வலிக்கும். இவர் ரன்னிங்ல இருக்க கேட்டா கடைசியா 7 மணி பஸ். அப்ப 4:30 இருந்து 7 மணி எத்தனை மணித்தியா? ரெண்டரை மணித்தியா. ஒரு மணித்தியாதுக்கு எத்தனை பஸ்? 4 பஸ். 4. 2 மணித்தியாதுக்கு 8. 8. அரை மணித்தியாதுக்கு 2. அப்ப 2 10. 7 மணி கொண்டு போகும் தானே? 11 பஸ் சந்தி விளங்கிட்டு பாருங்க. ஒன்றும் கணக்கியல, எழுதி பார்க்கல, எழுதி பார்க்கல. 4:30, 4:45, 5:15, 5:45, 6, 6:30, 6:45, 7. இங்க எவ்வளவு விட்ட 4:30, 4:45, 5:15, 5:30, 5:45, 6, 6:15, 6:30, 6:45, 7 மணி. 11 பஸ். ஓகே. அப்ப இப்படி எண்ணி பார்த்து செய்தது எக்ஸாமுக்கு செய்கிறான். ஆனால் ஒன்றுமே தெரியாம எண்ணி பார்த்து செய்யலாம். இப்ப நீங்கள் 50 கேள்வியும் செய்யக்கூடிய ஆற்றலோட இருந்தால் சந்தோஷம். ஆனால் எங்கட கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியும். எக்ஸாம் ஆர்டினரியா இருக்கும், ஒரு
குறிப்பிட்ட வீதத்தை தவிர மற்ற ஆட்கள் எல்லாரும் 50 கேள்வியும் அணுக மாட்டீங்க. அப்ப நீங்கள் 40 கேள்விதான் செய்ய போறோம்னு முதல் பிளான் பண்ணினால் செலக்ட் பண்ணி 40 கேள்வியை செய்கிற பொழுது இப்படி வாரதுக்கு எங்களுக்கு கணிக்க தெரியலையா இப்படி மேனுவலா அண்ணி பார்த்து போட்டாலும் சரிதான் பயனும். ஆனா நான் சொல்றேன் 4:30 7 2:30 மணித்தியாலும் 1 மணித்தியாது 4 2:30 மணித்தியாது 10 7 மணிக்கு கடைசியா போற பஸ் ஓடுது 11 பஸ். அப்ப எத்தனை பஸ்ஸை சந்திக்க மாட்டார்? 11 விட இல்லைன்னு 10 போட்டு அது விட பயனுண்டு. திருத்தி விடுவோம். சரி, இப்ப 8:30 காலையிலேருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட பஸ் எத்தனையே சந்தி? இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்கும். 8:30 வெளிக்கிட்ட பஸ். இப்ப காலமா படிக்கிறதுக்குதான் வேற பஸ் இல்லையா, இப்ப இடையில வந்துதான் சந்திக்க தோணும். ஆனால் 8:30 போறாரு என்றால் ரோட்ல நாங்க கொழும்பு பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வலிக்கிட்டு வரக்க வாசல்ல ஒரு பஸ் வரும், இன்னொரு கொஞ்ச தூரம் ஆம சீட்டை வர இன்னொரு பஸ் வரும், அங்கால இந்த கிராண்ட் பாஸ் பிறகு இன்னொரு பஸ் வரும், பேலியோட பிறகு இன்னொன்று வரும். ஏன் யாழ்ப்பாணத்துல இருந்து பஸ் வலிக்கிட்டு காலமையில இருந்து வந்து கேட்கிறான் 8:30 வலிக்கிட்ட பஸ் எத்தனை பஸ் சந்திக்கும்? நீங்க 8:30 வலிக்கிட்டு வெளியில வராக்க ஒரு பஸ் வரும், இங்க இருந்து ஒரு பஸ் வரும். எங்க இருந்து? கொழும்புல இருந்து. அது வாசல்ல வரும். எத்தனை மணிக்கு வரும்? இதுல 2 மணிக்கெல்லாம் 40 நிமிஷம் இல்லை சொன்னது. அப்ப அது அங்கேருந்து எத்தனையோ 6 மணிக்கு வலிக்கிட்டா, 6 மணிக்கு வலிக்கிட்டா இங்க வரைக்கும் 8:40 அந்த பஸ் இங்க வரைக்கும் 8:40. இவர் 8:30 வலிக்கிட்டே வெளியில வருக. அப்ப 8:30 வலிக்கிட்ட வெளியில வரக்க வாசல்ல வச்சு காணும், ஒரு கொஞ்சம் தூரம் வந்தவன காண்டு மச்சான் 6 மணிக்கு வலிக்கிட்டான் இப்ப தாண்டா வாரணும்னு சொல்லுவான். ஏன் அவர் 2 மணிக்கெல்லாம் 40 நிமிஷம் டிராவல் பண்ணி இங்க 8:40 வந்து சேர போறேன். அப்ப இவர் 8:30 வலிக்கிட்டு வெளியில வார முதலாவது சந்திச்சு அது எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு? 6 மணிக்கு. அடுத்த பஸ்காரன் வருவன் மச்சான் 6 வலிக்கிட்டான் வருவன். அவரும் 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் 8:55 வந்து சேரு. எங்க பஸ் ஸ்டாண்டு 8:50. அப்ப இந்த ரோட்ல வச்சு ஒரு 8:40 அப்படி சந்திப்பு. இப்படி இத ரோட்ல வார நேரம் முழுக்க பஸ் வந்து கொண்டாங்க. மாற 6:45 7 மணி 8 மணி என்று இவர் 8:30 வலிக்கிட்டவே இங்க எப்ப வந்து சேரல கொழும்பு. 8:30 வலிக்கிட்டது கொழும்புக்கு என்ன வலிக்கிட்டு 11:10 ஏன் 2 மணித்தியாலம் 40 டிராவலிங் டைம். அப்ப 8:30யோட 2:30 11:10 வந்து சேரும். இவர் 11:10 இங்க வந்து சேர உள்ளுகள் உடைய 11 மணி பஸ்காரன் சுருதி கொண்டு வலிக்கிட்டு ஒண்ணு போவோம். இவர் சொல்ல மாச்சான் சாப்பிட்டு வலிக்குதான் 8:30 இப்ப தானே வாரண்ட அவன் மச்சான் போட்டு வாரணும் போகும் 11 மணி பஸ். அப்ப இவர் முதலாவதா எத்தனை மணி பஸ் சந்திக்கிறார்? 6 மணி பஸ். கடைசியா எத்தனை மணி பஸ் சந்திக்கிறார்? 11 மணி பஸ். 6 மணில இருந்து 11 மணி மட்டும் ஓடுற எல்லா பஸ்ஸையும் ரோட்ல சந்திச்சோம் இருக்கு. 6 மணி பஸ் தண்ட காலி பஸ் ஸ்டாண்டு கிட்ட சந்திப்பார். அடுத்த கொஞ்சம் தள்ளி சந்திப்பார். அடுத்து 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 வந்து 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 கடைசி பஸ் கொழும்பு பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல வச்சு சந்தி 11. அப்ப 6ல இருந்து 11 மணி எத்தனை மாத்தியாலாம்? 5. 1 மதியாது 4 5 மதியாது எவ்வளவு? 20. 20 ஒன்று கூட்டணும்
21. 21. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குவோம். 17வது கேள்விக்கும் 18வது கேள்விக்கும் வித்தியாசம் விளங்குவோம். sir. அங்க முதலாவதா வெளிக்கிடக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இடையில பஸ் அரைவாசி தூரம் போனாப்புறதுதான் வரும். ஏன்னா வேலைக்கு வலிக்கிட்ட பஸ்ஸுகள் ஒன்றும் இல்லை. நீ 4:30 வலிக்கிறா, அவனு 4:30 வலிக்கிறா, கொஞ்சம் அரைவாசி வந்துதான் சந்திக்கும். ஆனால் பகல்ல பீக் ஹவர்ஸ்ல சந்திக்க வேலைக்கு வலிக்கிட்ட பஸ் 6 மணி பஸ் வந்து கொண்டு இருக்குது, 6:15 பஸ் வருது, 6:45 பஸ் வருது, 7 மணி வருது, 8 வருது, 9 வருது, 10 வருது, 11 வருது. 11:10 நீங்க வந்து சேர்ந்துடுவீங்க. அப்ப 11 மணி பஸ் தான் கடைசியா சந்திக்கும். முதலாவது பஸ் 6 மணி, கடைசி பஸ் 11 மணி. அப்ப 5 மணித்தியாலம், 1 மணித்தியாலத்துக்கு 4, 5, 21 கூட்டணும் 21. விளங்கிட்டோ? இந்த கேள்வி விளங்கிட்டேன்னா நீங்கள் எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலாம். அதுக்காக தான் நான் அந்த பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே, அடுத்தது காலை 7:30 பயணத்தை ஆரம்பிக்கும் பேருந்து ஒரு நாளில் எத்தனை சவாரிகளை மேற்கொள்ளும்? 7:30 வலிக்கிட்டதா? ஒரு நாள் எத்தனை சவாரி என்று அடுத்த கேள்வி. 7:30 பேருந்து பயணத்தை தொடங்கும். எத்தனை மணிக்கு வந்து சேரும்? 11 மணி. சரி 11. 7:30 வலிக்கிட்டால் 7:30யோட 2:30 சேர்த்தால் 10. 10 வரும். எத்தனை மணிக்கு ரெஸ்ட் எடுக்கும்? 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். அப்ப 7:30 வலிக்கிட்ட பஸ் இங்க வந்து சேரக்க 10, 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து 11 மணிக்கு தான் வலிக்கும். திருப்பி இங்க வந்து சேர 1:40. ரெஸ்ட் எடுத்து போட்டு 2:30 வலிக்கிடும். திருப்பி வலிக்க 2:30. ஒரு சவாரிக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்னா 2:30, 2:30, 5, 5, 20, 50 நிமிஷம் ரெஸ்ட். அப்ப இவர் போய் திரும்பி வரதான் சார், போய் திரும்பி இங்க 2:30 வலிக்கிட்டா இங்க 5:10 வருது. 5:10 வந்தா 6 மணிக்கு வலிக்குது. ஒரு 6க்கு வலிக்கிட்டா இங்க வந்து சேர 8:10 இல்ல 40. 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போட 9 மணிக்கு 9:30 வலிக்குது. வெஞ்ச போய் சேர 2 நடுச்சாமா போடும். 12. அது போகல. ஏனென்றால் கடைசி பஸ் 10:30 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப இது 9:30 வழியில அங்க போய் 12:30 நிக்க வேண்டிய நைட் பார்க்கிங். இங்க கேள்வி பாருங்க, இருவழி பயணங்கள் கேட்கல, எத்தனை சவாரிகள் எத்தனை போகலாம்டா தாங்க. 5 ஒரு நாள் எத்தனை சவாரிகளை மேற்கொள்ளும்? இருவழி பயணம் கேட்கல, போய் வாரண்டு கேட்கல. அப்போ 1, 2, 3, 4, 5 சவாரி செய்யுது. 5 கூட்டோடு. அப்ப நீங்க நோமலா பார்த்தா ஒரு பயணத்துக்கு எடுக்கிற நேரம் 2 மணி 40 நிமிஷம். 50 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வழியா 2:40 50 3:30 மணி எடுக்கும்.
ஒரு பயணத்துக்குரிய நேரம் 3.5 மணி நேரம். 7:30 10:30 20 10:30 22:30 22:30 7:30 கழிச்சிங்கன்னா 15 மணி நேரம். ஒரு சவாரிக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் தான். 15 3 கழிச்சால் 5 சவாரி வரும் கிட்டத்தட்ட. 4 சவாரிக்கு கொஞ்சம் தான் 5 சவாரி அண்ணளவா சும்மா பார்க்கலாம். ஓகே, அப்ப மனதால அப்படி பார்க்கலாம், இல்லையா இப்படி பார்க்கலாம். மனதை 5 சவாரி. ஒரு நாளைக்கு பேருந்து சேவையை தடங்களின்றி வழங்க குறைந்தது எத்தனை பேருந்து வரும்? அதான் முதலே நான் சொன்னேன். இப்ப இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல 4:30 வலிக்கும் பஸ். இங்க இருந்து 4:30 வலிக்கல, அங்க இருந்து 4:30 வலிக்கும். இந்த பஸ் இங்க வந்து சேரங்க 7:10, திருப்பி 8 மணிக்கு திருப்பி விடலாம், ரெஸ்ட் எடுத்து போட்டு வலிக்கும். அப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 4:30 7:45 மட்டும் பஸ் போகுது. 8 மணிக்கு வந்த பஸ் திருப்பி விடலாங்க. 4:30 7:45 மட்டும் தேவை. 4:30 7:30 என்றால் 3 மணி நேரம். அங்கால 3/4. அப்போ 1 மணி நேரம் 4 3 மணி நேரத்துக்கு 12. 7:45 கொண்டு 13 தரும். 13 14 தரும். 14. ஏன் 4:30 7:30 தான் 3 மணி நேரத்துக்கு 12 13 7:45 கொண்டு 14 அல்ல. எண்ணி பாருங்க. 4:30 4:45 5 5:15 5:30 5:45 6 6:15 6:30 6:45 7 7:15 7:30 7:30 14 பஸ் வேணும். 8 மணிக்கு வந்த பஸ் திருப்பி அனுப்பலாம். அப்ப கொழும்பு பஸ் போகும் 14 வேணும், காலி பஸ் போகும் 14 வேணும் இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லா உண்டு. அப்ப எத்தனை பேருந்துகள் தேவைன்னா 14 பேருந்து தான். 2 டிப்போவுக்கும் எத்தனை தேவைன்னா 28. இதுல ஒரு பேருந்து நிலையத்துக்கு 14 பஸ் இருந்தா காணும். விட்டு கொண்டிருக்கலாம். அங்கேருந்து வர 8 மணிக்கு திருப்பி அனுப்புறது. பிறகு 8 ஆளுக்கு வந்தது திருப்பலாம், 8 கலந்து வந்தது திருப்பி விட்டு கொண்டு இருக்காங்க. விளங்கிட்டானே? நேரம் எடுத்தாலும் இந்த கேள்வி விளங்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்கள் கணிக்க இப்படி எழுதி பார்த்து படங்கறி எல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க அந்த இடைவெளியை இடைவெளியை கணிச்சு போட்டு 1 மணி நேரம் 4 எத்தனை பார்த்தா காணும். சரி, இது தகவல் ஒழுங்கமைப்பு வினான்னு சொல்றது. இந்த வினாக்களை செய்யறதுக்கு நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி வச்சு கொண்டு செய்யறது இலகுவானதாக இருக்கும் என்ற இங்க 2 தரவு தான் சொல்லியிருக்கு. ஒன்று ஆட்களின் பெயர், இன்னொன்று இடம். ஆகவே ஆட்களின் பெயரும் இடமும் தந்திருக்க உங்களுக்கு 2 தரவு தான். அப்ப அட்டவணை மாதிரி செய்யலாம். ஆனா சில வேளைகள்ல 3 தரவு சொல்லுவார். ஒரு வினாவோட 3 தரவு. அப்படி என்ன அட்டவணை முறை சரி வராது. என்னடா அங்க பிளவார தரவை குறிக்கலாம். சில 4 தரவு இருக்கு. அப்படி என்ன 1 எழுதுறத புத்திதான். அப்ப தேவைக்கு ஏற்றவாறு நாங்கள் தீர்மானிக்கணும் என்ன செய்யணும். அப்ப இங்க பாருங்க, ராணி, ஜூலிட், அது நசீர், அது நிசா, நடாயன் நிசா. இப்படி பேர் தந்தான். நீங்கள் எல்லா பெயரையும் எழுதணும் இல்லை, முழுசா எழுதணும் என்றது. இப்படி கோடடிக்கணும் என்றது முழுசா பேர் எழுதவும் இல்லை. முதல் வரிசை முதல் எழுத்து எழுதினாலும் சரி, உங்களுக்கு விளங்குறது தான் நீங்க போடுறீங்க. இப்படி கோடடிக்க வேண்டி வராது. என்னன்னா உங்களுக்கு தெரியும்,
இந்த எக்ஸாம் பேப்பர்ல கிடைக்கோடு இருக்கு, நிலக்குத்து கோடு தான் நீங்க போடணும். இனி இடங்களை பாருங்க, இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பிரதேச சபையும் இருக்கு, பிரதேச செயலகம் இருக்கு. கச்சேரி வைத்தியசாலை பிரதேச செயலகம், வலயக்கல்வி அலுவலகம், பிரதேச சபை. அப்ப ஒன்று கச்சேரி, மற்றது வைத்தியசாலை. அதுல பிரதேச செயலகம் செயலகம் நீங்க டிஎஸ்ஓ போடலாம். அடுத்தது வலயக்கல்வி அலுவலகம், அடுத்தது பிரதேச சபை. இப்படி 5 இது. இனி ராணி ஜூடிட் ஆகியோர் கச்சேரி வைத்தியசாலை பிரதேச செயலகம் மூன்றிலையும் பணியாற்றி இருந்தது. கச்சேரி வைத்தியசாலை பிரதேச செயலகம். ராணி கச்சேரி வைத்தியசாலை பிரதேச செயலகம். ஜூடிட்டும் கச்சேரி வைத்தியசாலை நிறைய இதுகள் இருக்கு. இந்த அட்டவணை போடுறதுதான் இலகுவான வழி. அதாவது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிருக்கீங்க. 3 இடத்துலயும் வேலை செய்திருக்கு. அடுத்தது ஜூடிட் நசீர் கச்சேரி பிரதேச செயலகம் வலயக்கல்வி அலுவலகம். ஜூடிட் நசீர் கச்சேரி பிரதேச செயலகம் வலயக்கல்வி. கச்சேரி பிரதேச செயலகம் வலயக்கல்வி அலுவலகம். ஜூடிட் கச்சேரி பிரதேச செயலகம் வலயக்கல்வி அலுவலகம். ஜூடிட் நசீரும் கச்சேரி. அடுத்தது நசீர் நலாயனி கச்சேரி வலயம் பிரதேச சபை. நசீரும் நலாயனியும் கச்சேரி வலயம் பிரதேச சபை. கச்சேரி வலயம் பிரதேச சபை. கச்சேரி வலயம் இருக்கு, பிரதேச சபை. அடுத்தது வைத்தியசாலை பிரதேச செயலகம் பிரதேச சபையில ராணி நலாயனி நிசாந்த். ராணி வைத்தியசாலையில் இருக்கிறார், சரி. அந்த பிரதேச செயலகம் சரி, அந்த பிரதேச சபை. அடுத்தார் நலாயனி வைத்தியசாலை கூடையில ஓகே, அந்த பிரதேச செயலகம் ஓகே, அந்த பிரதேச சபை சரி. அந்த பிரதேச சபை நிசாந்த வைத்தியசாலை பிரதேச செயலகம் பிரதேச. இப்ப பாருங்க, எல்லா டேட்டாவும் சொன்ன டேட்டாலாம் குறிச்சாச்சு. அப்படிங்க குறிக்கப்படாமல் இருக்கிற இடங்கள வேலை செய்யல, அவ்வளவுதான் விஷயம். அதை அப்படி வெற்றிடமா இருக்கலாம், டேஷ் பண்ணலாம், அது கூட பேரு கேள்விக்கு தான் முடியாது. சரி, இப்ப கேள்விய பாருங்க. பிரதேச சபையில் பணியாற்றிடாத போதிலும் வலய கல்வியலுக்கு பணியாற்றியவர். பிரதேச சபையில் பணியாற்றிடாத போதிலும் இவர் தான் வலயத்துல பணியாற்றி இருக்கு. அப்ப சொல்லுங்க. ஜூடிட் பிரதேச சபையில இல்லை, ஆனால் அடுத்தது கச்சேரியில் பணியாற்றிடாத. கச்சேரியில பணியாற்றாத நிசாந்த். ஓ, அப்ப இவ்வளவு விஷயம். காரணம் அந்த சரியா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் முழுக்களிக்கும் விட எழுதலாம். 5 கழிக்கும் இந்த தகவல் ஒழுங்கமைப்பு லாபம் அதுதான். சில வேளைகளை எதிர்பாரா விதமா ஒவ்வொரு தரவுக்கும் தகவல் குறிக்கிறதா வந்தால் ஒண்ணும் செய்யல. மற்றபடி பெரும்பாலும் இப்படித்தானே மேற்சொல்லப்பட்ட எல்லா அலுவலகங்களும் கடமையாற்றி வேண்டாம். நல்லா இந்த அட்டவணையா போட்டீங்கன்னா மிச்சம் நீங்க சிம்பிளா செய்யும். ஜூடிட் நசீர் நிசாந்த மூவரும் பணியாற்றிய ஒரு அலுவலகத்தில் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றுக்கு அழைக்கப்பட்டிருந்தால் ஜூடிட் நிசாந்த நசீர். அப்ப 3 பேரையும் ஒரு பேவலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அல்ல கௌரவிப்பு நசீர் பிரதேச செயலகம் ஜூடிட் நிசாந்த, இந்த 3 பேரும் வேலை செய்த இடத்தை பாருங்க.
கச்சேரியா இருக்காது, இங்க இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. இதான் வரலாம் இந்த ஓகே. மற்றாக்களை பற்றி கதைக்காவுடைய இந்த 3 பேரும் தான் பார்க்கும். ஒருவர் தன் சேவை காலத்தில் குறைந்தது 4 அலுவலகங்களாவது வேலை செய்திருந்தால் விசேட கொடுப்பன ஒன்று கிடைக்கும் என்று சொல்றாங்க. அப்படி என்று சொன்னார் அந்த வாய்ப்பை யார் பெறையில நிசாந்த் அப்ப தகவல் ஒழுங்கமைப்பு வினாவா இருந்தால் இலகுவான வினாக்களாக அமைக்கும். இன்னொரு தகவல் ஒழுங்கமைப்பு வினா இருக்கு, அது செய்ய முதல் இதுக்கு போட்டு இந்த கேள்வி நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கோம். பரீட்சைக்கு இப்படி ஆங்கில எழுத்தோட வந்தால் வசதியா போடும். ஆனா சில வேளைகள்ல ஆங்கில எழுத்து போவாங்க, குறியீடுகளை போட்டு இது சரிதான். சரி, ஒவ்வொன்று நினைச்சிருக்கீங்களா? சரி சரி, இப்படி வருதுன்னு சொன்னா கூட்டலா இருக்கிறா. பார்க்கிறது இது பெருக்கல். அப்ப இந்த பெருக்கலை செய்ய சைபர் இங்க வாரதுக்கான வாய்ப்பு. பி சைபர் சைபரால சைபர் பெருக்கினா சைபர்னா மற்ற சைபர்னா வந்து ஆகவே பி சைபரா இருக்கு. இப்படி வர சான்ஸ் நீங்க இந்த பெருக்கலை சும்மா உதாரணத்துக்கு இப்படி பெருக்க சொன்னா முதல்ல என்ன செய்யறாங்க? பின்தானத்தால் முதல் 4 அளவுக்கு போகல, முதல் 4 பெருக்கலாம், 1ஆம் பெருக்கலாம், வளமையா பெருக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3 12 ஒன்று மிச்சம், 7 28 ஒன்று 21. பிறகு 10ஆம் இடத்தில் இலக்கத்தான பெருக்கு 10ஆம் இடத்தில் நேரம் 3 2 6 7 2 14. பிறப்புடுவோம் 2 9 6 15 ஒன்று மிச்சம், 2 4 6 3 7 1. இது சரியோ? இப்படித்தானே செய்யறாங்க. 24 என்றால் 20 24. அப்ப இது 10ஆம் இடத்தால பெருக்கு இலக்கம் இல்லையா நாங்க வளமையில போடுறோம், சைபர்ல போடுறோம். நீங்கள் படிக்கிற காலத்துல முந்தி ஒரு இடம் மட்டும் எழுதுவோம், இப்ப சொல்றாங்க சைபர் போடுவோம். 24 என்றால் 4ஆலையும் பெருக்கணும், 20ஆலையும் பெருக்கணும். ஆகவே இந்த சைபர் இடம் இல்லையா என்றால் சைபர். இந்த கேள்வியை நான் எப்படி செய்ய 73 24 முதல் 10ஆம் இடத்துல இலக்கத்தால மாற்றி யோசி. 3 2 6 10ஆம் இடத்துல இலக்கத்தால அதுக்கு நேரம் எழுதுவோம் 7 2 14. பிறகு 1ஆம் இடத்துல இலக்கத்தால எழுதினா 1ஆம் இடத்துல இலக்கத்தால எழுதுவோம் 1ஆம் இடத்துல இலக்கத்தால எழுதினா 1ஆம் இடத்துல தான். அப்ப 3 12 ஒன்று மிச்சம், 7 28 ஒன்று 20. 2 15 7. இங்க ஒரு இலக்க சைபர் 20ஆல 24 என்றால் 20ஆல ஆகும். இந்த விட இங்க வந்தது அது கீழே வந்து. அப்ப மாற்றி எழுதினாலும் பெருக்கினாலும் விட மாறுமோ மாறாதா? மாறாது. ஆனா சரியான இடத்துல எழுதுவோம். 1க்களால பெருக்கினா 1க்கெல்லாம் எழுதுவோம், 10க்களால பெருக்கினா 10க்கு நேரம் எழுதுவோம். அதைத்தான் இங்க கேள்வியா போகும்.
இதுல இலக்கம் வேணும்னு சொன்னா அது இப்படி இருக்குல்ல அப்படி இருந்தா இது செய்யறதான் இலக்கம் வரையலாம் இங்க வந்து இங்க சைபர் இருக்கு அப்போ மாத்தி எழுதி இருக்கிறார்கள் இவர் இப்படி எழுதி இருக்கிறார் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சால்தான் நீங்கள் இந்த வினா செய்யும் ஆனால் அதிலே போடாங்க இப்படி போட லேடி ஜீவியன் போடாம இப்படி போட இப்படி போடுறது அவ இங்க இத பார்த்து ஏதாவது சொல்லலாமோ சொல்லு அப்ப நான் என்ன செய்தேன் சதுரம் எல்லாத்துக்கும் பி என்று போட்டேன் முக்கோணி எல்லாத்துக்கும் ஏ என்று போட்டேன் சி என்று எடுத்து நிறந்த வட்டத்துக்கு சி என்று போட்டேன் அப்படியே போட்டுட்டு இப்படி வந்தா சிக்கலானதா போடும் நீங்க வந்து ஆங்கிலத்துக்கு மாத்தி செய்யறதா என்ன வாங்க சரி இப்போ வாங்க இந்த வினா அப்ப ஏபி சிவி பெருக்கணும் அப்ப முதல் ஒன்றுக்கெல்லாம் நகரணும் அப்ப இதை நான் மாத்தி எழுதுது இப்படி எழுதினா ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் சரி ஒன்றுமே விளங்க என்றாலும் ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கலாம் சி சமன் ஏபிசிடி தான் பி சி டிஇ நாங்களும் சி சமம் தந்தனை 2 மார்க்ஸ் ஒன்றுமே செய்யாதான்னு 2 மார்க்ஸ் இருக்கு சி சமன் ஏன் சி சமன் சி சமன் உண்டு ஏபி அதே விட கீழே வந்து அது ஒன்று இன்னொன்று ரெண்டு இலக்கங்களை கூட்டினால் வார விட ஒரு நாள் 19 விட கூட வரா என்ன சொல்றேன்டா ஆகப்பெரிய இலக்கம் 9 தானே 9 9 18 மிச்சம் 1 இருந்தாலும் கூட்டினா 19 வரும் அப்ப இதுல இயையும் கூட்டினால் வார விட 13 வரலாமே ஒழிய 23 வராது ஏன் இது ஒரு இலக்கம் இது ஒரு இலக்கம் மேக்சிமம் இது 9 இருந்தா இது 8 இருக்கலாம் ரெண்டும் வேற வேற இலக்கம் தானே அப்போ 9 மட்டும் 17 மிச்சத்தை கூட்டினாலும் 19 18 வரும் ஆகவே சி ஒன்றாதான் இருக்கு இப்ப இதுல இது 13 தான் வருது அது 9 மட்டும் விட குறைவா தான் இருக்கு ஆகவே சி ஒன்று அது ஒரு வழி இன்னொன்று இங்க பார்க்கலாம் ஏபியா சியால வரைக்கும் ஏபி தான் வந்திருக்குன்னா சி ஒன்று ஓகே எப்படி பார்த்தாலும் சி இந்த பெறுமதி ஒன்று அப்ப இந்த சி ஒன்று இந்த சி ஒன்று இந்த சி இனி பிஏ பிஆல வரைக்கும் பி என்று வருது பிஏ பிஆல வரைக்கும் பி என்று வருது அப்படி வரக்கூடிய 3 நிலையாக இருக்கு ஒன்று சைபர் வரையிலான சைபரான வைக்கலாம் சைபர் ரெண்டு வந்துடும் சைபர் இல்லை 5 ஒன்று அடுத்தது 5 25 5 வரலாம் 6 வரலாம் 36 6 வரலாம் கடைசி இலக்கம் அதே எண் பெறணுமெண்டா அதே எண் பெறணுமெண்டா ஓரொன்று ஒன்று ஓகே அல்லது 5 5 25 5 முடியும்
அல்லது 6 6 36 6 முடியும். 5 6 வரலாம். ஆனா ஒன்று வரையில ஏன் சொல்லுங்க, 3 9 வரும். பிஏ பிஆர்னா பிஏ வருதுன்னா 3 வராது. 3 9 வந்து. ஆனா 5 25 5 வரும். 6 6 36 6 வரும். இப்ப ஒன்று வராது ஏன் சொல்லுங்க. சி கொண்டு போட்டுட்டோம். ஓ சி ஒன்றா வேறு எழுத்து ஒன்றா வரையில. அப்ப ஒன்று பின். அப்ப 5 அல்லது 6. மற்ற ஒன்றும் வராது பாருங்க. 2 4 3 9 நன்னாங்கு 16 6 6 36 போட்டு 7 7 49 8 8 64 9 9 81. அப்ப ஒரு எண்ண அது என்னால பெருக்கினால் அதே இலக்கம் பெறணும். 1 5 6 அதுல ஒன்று பெறாது. இப்ப 5 அல்லதான். சரி 5 6 ஒன்று பார்ப்போம். 5 போட்டால் என்ன நடக்கும்? 5 போட்டால் 5 5 25 சரி. ஒரு எண்ண 5 பெருக்கி 2 கூட்டினா 1 வரையில. இது ஒரு எண், இது 5. அப்ப அதான் 5 பெருக்கி போட்டு மிச்சமா இருக்குது 25 2 கூட்டினா 1 பேரா விளங்கு. 5ஆம் பாகத்துல பாருங்க. 5 10 15 20 25 30 35 40 5 அல்லது 0 2 பேரும். 0ோட 2 கூட்டினா 2. ஆனா இங்க 1 இருக்கு. 5ோட 2 கூட்டினா 7. 7. இங்க 1 இருக்கு. அப்ப 5 பொருந்தாது. விளங்கிட்டோ. இது ஒரு சும்மாவே 2 5 5 25 2 மிச்சம். 5 10 2 12 வரும். இங்க 1 முடிகிறபடியா 5 சொல்றேன். ஆகவே 5 இல்லை. அப்ப என்ன விட 6. இப்ப பாருங்க 6 6 36 3 மிச்சம். ஒரு எண்ண 6 பெருக்கி 3 கூட்டினா 1 வருமா. ஒரு எண்ண 6 பெருக்கி இந்த மிச்சம் 3 கூட்டினா 1 வரும். 3 வரலாம். 3 6 18 18 3 21. சரி. இன்னும் ஒரு விடயம் இருக்கு யோசி. மூன்று மேல இன்னொரு விடயம் இருக்கு. 8 முடியணும். இன்னொரு விடயம் இருக்கு. அது 6 8 48. ஓ அப்ப 8 3 அல்ல 8 தான் வரும். 3 அல்ல 8 தான். 3 6 18 3 குணா 21 அல்லது 8 48 3 குணா 51. ஆனா 3 பொருந்தாத ஏனென்று காட்டுறாரு. 3 போட்டார் 6 6 36 3 மிச்சம் 3 6 18 3 21. ஓர் 6 6 ஓர் 3 3 கூட்டக்க பாருங்க 6 1 மாறும் 7 சரி 2 3 3 வேற 2 3 3 2 3 5 அங்க மிச்சம் வந்தாலும் சேர்த்தால் 6 வேற. ஆகவே 3 இல்லை. அப்போ என்ன விட 8. 8 பாருங்க 6 6 36 3 மிச்சம் 8 48 3 51 ஓர் 6 6 ஓர் 8 8 6 7 6 1 மாறும் 7 5 மட்டும் 13 சரி. அப்ப ஏ எவ்வளவு 8 பி எவ்வளவு 6 6. டி எவ்வளவு 2. டி எவ்வளவு 7. இ எவ்வளவு 5. ஓகே. இப்ப திருப்பி விளங்கப்படுத்துறேன் பாருங்க. 86 16 இருக்க போறோம்.
6 6 36 3 மிச்சம் 8 48 3 51 4 6 6 4 8 6 7 13 இதைத்தான் நீங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான வடிவம். இதுல மாத்தி எழுதியிருக்கின்ற கண்டுபிடிச்சு இப்படி மாத்திட்டீங்கன்னா பிடிச்சிருப்பீங்க. அது பிடிக்கலைன்னா பிடிக்கலாத. அப்படி சிக்கலா இருந்தால் இந்த வினாவில மினக்கிடாம வேற எழுதி போறதுதான் பெற்றது. 5 இலக்கம் தான். ஆனா நீங்கள் இதை யோசிச்சு கொண்டிருந்து மற்ற கேள்விகளை செய்யாமறதை விட்டுட்டு மற்ற போறது. கடைசியா டைம் இருந்தா பாருங்க. இல்லையாண்டா இப்ப உங்களுக்கு செய்ய தெரிஞ்சபடியா பிரச்சனை இல்லை. செய்ய தெரியாத பிரச்சனை. புதுசா ஒரு வினாவானுகிற போது செய்ய தெரியலேண்டா எக்ஸாம் கோட்ல கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டு அடுத்த கேள்வி போறதுதான் பெற்று. சரி, அடுத்த தகவலோட இங்கே 3 விஷயத்தை சொல்லினோம். ஒன்று கண், காது, நீரிழிவு, தோல், இருதயம், பல், குழந்தை வைத்திய நிபுணர்கள் என்று சொல்றாங்க. கீழே ஆட்களின் பெயர் சொல்றாங்க. பிறகு நாட்களையும் சொல்லுது. அப்ப இதுல கவனமா செய்யணும் என்னன்னா, நாட்கள் வருது, நபர்கள் வரையினா அவர்கள ஸ்பெஷலிஸ்ட் என்னத்துல ஸ்பெஷலிஸ்ட் என்று வருது. அப்ப இதுக்கு முதல் செய்த மேலே புள்ளடிகள் முறை சரி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? புள்ளடிகள் சரி வரையிலே என்று சொன்னா அதுக்கு இலகுவான வழி 1 ஒன்று எதை முதல் எழுதலாம் நினைக்கிறீங்க? முதலாவது வீக் டேஸ போட்டோம் நாட்கள். ஏனென்றால் அது பிக்ஸ் ஆன ஒன்று தானே. அப்ப பிக்ஸ் ஆன ஒன்றை அப்படியோ பிக்ஸா எழுதுறதுதான் பெற்று. அப்ப எதுல இருந்து தொடங்குறேன்னா அது பிரச்சனை இல்லை. எதுல இருந்து தொடங்கலாம்? சண்டே மண்டே அன்னைக்கு எதுல இருந்து தொடங்கலாம்? சண்டே மண்டே நாங்கள் எழுதுகிற பொழுது சண்டே மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இப்படி கூட எல்லாம் போட தேவையில்லை. 1 ஒன்று எழுதினாலே போதும். நான் எழுதுகிற பொழுது அங்கால போனதா போடும்ன்றதுக்காக நான் இப்படி எழுதி காட்டிக்கணும். நீங்கள் எழுதுகிற பொழுது இப்படி போடணும்ன்ற தேவையில்லை. இனி அவன் சொல்ற டேட்டாவை வாய்ச்சு குறிக்கணும். சிலது குறிக்க இயலாது. குறிச்சா சரி போட்டுரும். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுல வருவதுடன் வியாழக்கிழமைகளில் இருதய வைத்திய நிபுணர் ரமேஷ் வருகிறார். இப்ப வீக்கேசம் முன்னுக்கு எழுதிட்டோம். அடுத்த நபர்கள் எழுதுவோம். ஞாயிற்றுக்கிழமை ராகுல, வியாழக்கிழமைகளில் இருதய வைத்திய நிபுணர் ரமேஷ். அப்ப ரமேஷ் இங்க எழுதுது பாருங்க. இந்த எழுதுகிற பொழுது இந்த விஷயத்த கவனமா இருக்கணும். வீக்கேஸ் ஒரு வரிசையில் எழுதினா பேரை ஒரு வரிசையில் எழுதணும். அவர்கள் என்னத்துல ஸ்பெஷலிஸ்டோ அது ஒரு வரிசை. எழுதுகிற பொழுது மாறி மேலே எழுதுது. மேலே ஆட்கள் எழுதினா கீழே தான் எழுதும். இன்னொன்றுலயே அதே வேண்டாம். அப்படி எழுதினால்தான் நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். முதலாவது தடவை குறிச்சிட்டம் மார்க் பண்ணியாச்சு. 2வது சமந்தா தோல் வைத்திய நிபுணர் இல்லையா? அப்ப இந்த தரவு குறிக்கலாது. ஆனால் சமந்தா என்றவர் தோல் இல்லை என்றது ஞாபகம் வச்சிருக்கும். சமந்தா தோல் வைத்திய நிபுணர் இல்லை. சமந்தா தோல் இல்லை. அதை நான் சைட்ல குறிச்சு வச்சுக்கிறேன். எங்கேயாவது தேவைப்படும். அதை குறிக்கலாம். ஆனால் மைண்ட்ல வச்சிருக்கும். செவ்வாய் கண் வைத்திய நிபுணர் சபி வருகை தரும் அதே வேளை அடுத்த நாள் குழந்தை வைத்திய நிபுணர் நுவன் வருகிறார். செவ்வாய் சபி கண் வைத்திய நிபுணர், அடுத்த நாள் குழந்தை வைத்திய நிபுணர் நுவன். அப்ப அடுத்த நாள் புகழ் குழந்தை.
பாருங்க, தரவுகளை குறிக்கும் போது செவ்வாய் சபி கண் வைத்திய நிறம் வந்த அதே நேரம் அடுத்த நாள் புதன் குழந்தை வைத்திய நிறம் வர. அப்ப அடுத்த நாள் புதன் இதை சொல்லாமலே சொல்லிடும் அடுத்த நாள் என்று சொல்றேன். முதல் நாள் அதுக்கு முன்னுக்கு அடுத்தது பல் வைத்திய நிபுணர் தேவிகா வருகிற நாளுக்கு முன்பின்னாக தோல் காது வைத்திய நிபுணர்கள் கலந்து கொள்வார். எவ்வாறாயினும் காது வைத்திய நிபுணர் தேவிகாவுக்கு பிறகுதான் வருகிறது. பல் தேவிகா கல்யாணம் தேவி எங்கே வந்து ஜோயின் பண்ணணும். அதே நேரம் முன்பின் முதல் நாளும் அடுத்த நாளும் தோல் காது வைத்திய வருகிறோம். இது தோலோட இல்லை. சரி, காது வைத்திய நிபுணர் தேவிகாவுக்கு பிறகுதான் வருது. முன்பின்னாக முன்னுக்கு பின்னுக்கு நாளுக்கு முன்பின்னான அடுத்த நாள் தான். சரி, தேவிகாவுக்கு பிறகுதான் காது வைத்திய நிபுணர் வருவார். தேவிகா நடுவில் வரும். இதுல தேவிகா சண்டே பாருங்க, இங்க குறிக்கல பிரச்சனை வரப்போகுது. சண்டே தேவிகா வரையலாம் என்ற ராகுல வர. இதுல தேவிகா வந்தால் கண் காது ஜெயிக்கல. இதுல தேவிகா வந்தால் முன்னுக்கு கண் வரையலாம், சாரி காது தோல் வரையலாம். அப்ப தேவிகா இங்க வரலாம். என்ன நாள் வரும்? சாட்டர்டே தான் தேவிகா வரணும். தேவியாவுக்கு முதல் நாள் காது வைத்திய நிபுணர் தேவியாவுக்கு பிறகுதான் வருவேன் சொல்லிட்டார். தேவியாவுக்கு பிறகுதான் காது வரும். அப்ப தேவியா சனிக்கிழமை வாரான்னு சொன்னால் காது எப்ப வரும்? ஞாயிற்றுக்கிழமை. வந்துருக்கோம் போட்டோம் முன்னுக்கு. ஆனா சனிக்கு பிறகுதான் ஞாயிறு வரும். அப்போ இது காது எங்களுக்கு தெரியாத சண்டே சாட்டர்டே இப்படிதான் சண்டே வரும். நான் சும்மா எழுந்த மாணவா போட்டுறான். ஆனா ரொட்டேஷன்ல நாள் வரும். அப்ப சனிக்கு பிறகுதான் நம்ம வந்துடும். அப்ப வெள்ளிக்கிழமை 6 வருது தோல் வைத்திய வரும். ஆனா உங்களுக்கு சொல்லிருக்கு தோல் சமந்தா இல்லையா? அப்ப சமந்தா வாரனால திங்கட்கிழமை இப்ப தந்திருக்கிற பேருக்குள்ள வேணும் ஆட்கள்ல 6 விடுபட்டு நிலுவிடுபட்டிருக்கு. அப்ப அவர் தான் வெள்ளிக்கிழமை வார தோல் வைத்திய. இப்ப தந்தை ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, கண் காது தோல் பல் இதயம் வந்துட்டு நீரிழிவு வரையில. அப்ப சமந்தா நீரிழிவு நோய்க்குரிய டாக்டர். ஓகே, அப்ப இந்த தரவு வகுத்தல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? டேட்டாவை கவனம் வாங்கி டிக் பண்ணி குறிச்சிங்கன்னா பிரச்சனை. இப்ப வருங்க வைத்திய நிலுவாரனால் எது கேட்கல. கண் வைத்திய வாராக அடுத்த நாளா இல்ல, பல் வைத்தியருக்கு முதல் நாள். பல் வைத்தியவர் நாளுக்கு முதல் நாள். சரி, மற்ற எல்லாம் இப்படிதான் பொருத்தம் இல்லைதான். சரி, ஆகவே 2வது. இப்ப நேரடியா அப்படியே கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தா பிறகு மற்ற பார்த்து கொண்டு தேவை. சரியாட்டவன இழப்பீட்டவன. சரி, அடுத்து திங்கட்கிழமை வார நீரிழிவு நோயாளியான சுமந்தா ஒரு புதன்கிழமை இருதய கண் நிபுணர்களிடம் செல்வதற்கு தீர்மானித்த போதிலும் அடுத்த நாள் வைத்தியர்களின் புறக்கணிப்பு காரணமாக இன்னொரு நாள் சென்றேன். புதன்கிழமை இதயம் கண் பிளான் பண்றோம். புதன் போய் பிரியோசனம் இல்லை. அடுத்த நாள்
அடுத்த நாள் செகண்ட் ஒடியே இன்னொரு நாள் சென்ற அவ்வாறு சந்திக்க சென்ற நாளும் வைத்திய நிபுணரின் பேர். அவ அடுத்த நாள் வியாழன் பணப்புறக்கணிப்பு ஓகே சரி பெறாது. இன்னொரு நாள் பூரா அவங்க இறுதிய கண் நிபுணர்களிடம் போறா. இன்னொரு நாள் சென்றான்னு சொல்லி 2 வராதா சார்? பாப்போம். வியாழன் ரமேஷ் அது பெறாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். அடுத்த நாள் என்று சொல்லுவது அடுத்த நாள் வைத்தியர்களின் கணிப்புக்கான புதன்கிழமை போறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார். அடுத்த நாள் பணிப்புறக்கணிப்புன்றபடியே இன்னொரு நாள் புதன். புதன் தான் வலிக்கிறோம். சில நேரம் நாங்க கொழும்புலான் கிளினிக்கண்டா யாழ்ப்பாணத்தை இருந்து வலிக்கிறேன். நாளைக்கு புதன்கிழமை போறேன் என்று சொல்லி போட்டு வலிக்கிறா. பிறகு சொன்னாங்க அடுத்த நாள் ஸ்ட்ரைக்கண்டா போயில இன்னொரு நாள் போறா என்றா. வியாழன் ரமேஷ் சரிகிறாரு. செவ்வாய் போகலாமே கண்டான சபி ஓகே அது சரி. சனி தேவிகாட போய் பிரியோசனம் இல்லையா, பள்ளியில பிரச்சனை இல்லை. புதன் நுவன் இல்ல, புதன்கிழமை போனா குழந்தை வேதியை தான் சந்திக்கலாம். அப்ப இங்க பொருத்தமானது செவ்வாய் சபி. இதே கண்டிப்பாக போகணும்னு பிளான் பண்றா புதன்கிழமை. அடுத்த நாள் தான் ஸ்ட்ரைக். அப்ப அடுத்த நாள் தான் உண்மையா இவர் பாரு ரமேஷ் இறுதிய வைத்தியர் கார்டியோலஜி பாரு அனவ செகண்ட் போயில. அப்ப அடுத்த நாள் போறாண்டா அடுத்தது கண் வைத்தியர் சபி பார செவ்வாய் போகலாம். இதுக்கு விடைய வச்சு கொண்டாந்து தீர்மானிக்கணுமே, பொருத்தமான விடைய பார்க்கணும். வியாழன் ரமேஷ் சரி, புதன்கிழமை தீர்மானிக்கிறார். ஆனால் அடுத்த நாள் வைத்தியம் புதனுக்கு அடுத்த நாள் என்ன வியாழக்கிழமை ரமேஷ் பாரர் போகலாம். ஆனா ஸ்ட்ரைக்காம் அப்ப போயிடலாம். அதனால இன்னொரு நாள் பூரா அப்ப கண்ணுக்கு காட்டணும்னு யோசிச்சவர் செவ்வாய்க்கிழமை சபி பாரர் கொண்டே காட்டு. பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று. இருதய வைத்திய நிபுணர் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன் நீரிழிவு வைத்திய நிபுணர் வருவர். சரி, வியாழன் 2 நாளைக்கு முதல் 1-2 நாளைக்கு முதல் வருவர். சரி, பாப்போம். இதய நோய்க்குரிய வைத்திய நிபுணர் வாரத்தின் நடுநாள்ல வருகிறார். சரி, வியாழன் நடுநாள் வந்தால் ஏன்னா நான் இந்தியாவில் வரணும் உங்களுக்கு அடுத்த நாள் அதுவும் ஓரளவு ஓகே. தோல் வைத்திய நிபுணரின் பெயர் நிலு. அது சரி. வியாழக்கிழமைகளில் சமந்தாவை சந்திக்க முடியும் இல்ல. இன்னொரு எத்தனை விதமாக வருகிற நாட்களை ஒழுங்கமைத்துக் கொள்ள முடியும். இதுக்கு நாங்கள் ஒரு பற்றையான வந்து படிச்சிருக்கோம். இதுக்கு இந்த அட்டவணை பாருங்க, 3 பேர் வைக்கணும். ஏபிசி என்று 3 பேர் வைக்கணும். இவன் எத்தனை விதமா வார நாங்கள் ஒழுங்கமைக்கலாம். ஏபிசி என்று இருக்கலாம். முதல் நாள் ஏ, அடுத்த நாள் பி, அடுத்த நாள் சி. முதல் நாள் ஏ வந்து அடுத்த நாள் சி வந்து அடுத்த நாள் பி வரும். முதல் நாள் பி வந்து அடுத்த நாள் ஏ வந்து அடுத்த நாள் சி வரும். முதல் நாள் பி வந்து அடுத்த நாள் சி வந்து அடுத்த நாள் ஏ வரும். முதல் நாள் சி வந்து அடுத்த நாள் ஏ வந்து அடுத்த நாள் பி வரும். முதல் நாள் சி வந்து அடுத்த நாள் பி வந்து அடுத்த நாள் ஏ வரும். இதை விட 6 விதமா ஒழுங்கமைக்கும். 3 பேர் இருந்தால் 6 விதமா ஒழுங்கமைக்கும். அப்ப 4 பேர்கிட்ட எத்தனை விதமா ஒழுங்கமைக்கிறாங்க இப்படி எழுதி பார்த்து கீழே 2 பேர் 3 பேர் என்றா எழுதலாம். 4 பேர் 5 பேர் 6 பேர் எழுத இயலாது. இதுக்கு என்ன செய்ய போறோம்? 3 பேர் 3 பெக்டோரியல் காரணியம் என்று சொல்றோம். மற்ற காரணியம் சொல்லி நீங்க அதை ஆச்சரிய புரிமையாக இருக்கும். 3ல இருந்து 1 வரையில இருக்கும் 6 வெளிப்பத்தம். அப்ப 4 பேர் 4 பெக்டோரியல். 4 தர 3 தர 2 தர 1
நான் 3 12 12 24. அப்ப 5 என்ன 5 தர 4 தர 3 தர 2 தர 1 தர. அப்ப இங்க 7 டொக்டர்ஸ் இருக்குது. 7 பேரும் எப்படி வரலாம்? 7 பெண்கள் 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1. தெரியும் 5 4 இருக்கு வழியா பெருக்க சைபர் வரும். 5 20 அல்ல 5 2 10. அப்ப கடைசியா சைபர் 2 முடிக்கும். சைபர் 2 முடிக்கிற ஒரு விட தான் கிடக்கு நினைக்கிறேன். அந்த விடையாக்கு அட எல்லா விடையும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நீங்க சைபரை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கல. அப்ப பெருக்கி தான் பார்ப்போம். 7 6 42 42 5 7 6 42 42 5 210 210 4 பெருக்கினால் 840 840 840 6 பெருக்கினால் 2 6 48. அப்ப 480 விட கூட வரும். அப்ப 840 தர 6 சைபர் 6 நாங்க 24 2 மிச்சம் 48 52 48 2 50 5040. இந்த வருஷமாதிரி சேர்மானத்தை பற்றிதான் கணக்க யோசிக்கிறேன். கவலைப்படாங்க. அதெல்லாம் சின்ன விஷயம். சின்ன சின்ன கேள்வி தான். அங்கே ஒரு கேள்வி தான் வரும். பெரிய அளவில் பாரு. ஆனால் சில வேளைகள்ல வரும். ஆனால் பொதுவான பரீட்சைகள்ல வராது. என்ன பொதுவான பரீட்சைன்னு சொன்னா ஆர்ட்ஸ் காமர்ஸ் மேத்ஸ் சயின்ஸ் எல்லாரும் எழுதுகிற பரீட்சைக்கு வராது. ஆனா மேத்ஸ்காரர் மட்டும் எழுதுகிற சயின்டிபிக் சர்வீஸ் அல்ல சயின்ஸ்காரர் மட்டும் எழுதுகிற விஞ்ஞான சேவை அல்ல அதோடு சம்பந்தப்பட்ட சேவைகள் வருகிற பொழுது மட்டும்தான் அந்த வருஷமாற்றின் தீர்மானம் இல்லை. நான் ஒரு பேப்பர் செய்ய ஏதாவது ஒரு வகை வினாவை அதுக்கு உணர்ந்து போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருப்பேன். அப்ப தனியா ஒரு யூனிட்டா நான் செய்கிறேன்டா தனியா பொங்கலை சாப்பிடணும்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்துல திகட்டும். தனியா குழம்ப சாப்பிடணும்னா கொஞ்ச நேரத்துல திகட்டும். அப்போ தனியா உப்பை சாப்பிடணும்னா திகட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுகிற பொழுது ஒரு கறி சமைக்கிற பொழுது அல்லது ஒரு பாசலை சாப்பிடுற பொழுது எல்லா ஐட்டம் இருக்கிற பொழுது சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். அதனாலதான் ஒரு பேப்பர் மாடல்ல கேள்வியை போட்டு உங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சில பேர் செக்ஷன் செக்ஷனா செய்யுமோன்னு கேட்குறீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா செக்ஷன் செக்ஷனா செய்த ஒரு சில விஷயங்களை படிச்சா 2 மார்க்ஸ் தான் பெறும். ஒரு கேள்வி தான் பெறும். சில நேரம் பெறா. அதுக்கு நாங்க நேரத்தை விதயமாக்குறோட இப்படி ஒரு 50 இதா செய்கிற போது எல்லா விதமான ஐடியாவும் பெறக்கூடிய மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். தொடர்ச்சியா நீங்க பிராக்டிஸ் பண்ணாக்க அது ஃபேமிலியர் ஆயிடும். ஆகவே அதை பற்றி யோசிக்காதேங்கோ. ஆனால் செய்து பாருங்க. கிளாஸுக்கு வாரது முக்கியம் எவ்வளவோ அதை விட முக்கியம் அந்த வினாக்களை செய்து பார்ப்போம். நான் கேள்வி பேவரா போட்டா செய்து பார்ப்போம். சரி, ஓகே. இன்றைய வகுப்பு ஏதோ நிறைய செய்வோம். அடுத்த திங்கட்கிழமை இன்னொரு வகுப்புல சந்திப்போம். 28:30 அடுத்த திங்கட்கிழமை. ஓகே, தேங்க்யூ. குட் நைட்.